வணக்கம். பரபரப்பு மீடிய செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டு வந்த காசாவில் ஏற்பட்ட போர் நிறுத்தத்திற்கு பின்னர் எகிப்தில் நடந்த உலக தலைவர்களின் உச்சி மாநாட்டை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதை கிட்டத்தட்ட தமது விளம்பர நிகழ்வாகவே மாற்றினார். அது தவிர காசா பிரச்சனையில் எந்த விதத்திலும் தொடர்பு கொண்டிராத பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு திடீர் முக்கியத்துவம் கொடுத்தார். ஒரு விதத்தில் சொல்ல போனால் அது கூட ட்ரம்புக்கு ஒரு விளம்பரம் தான். மறுபக்கத்தில் பாகிஸ்தானை முக்கியத்துவம் கொடுத்ததன் மூலம் இந்தியாவின் கூற்று ஒன்றை நிராகரித்தும் உள்ளார். காசாவில் ஏற்பட்ட போர் நிறுத்தத்திற்கு பின்னர் எகிப்தில் நடந்த உலக தலைவர்களின் உச்சி மாநாட்டுக்கு 30க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது. 20க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் எகிப்து சென்று உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டனர். அந்த நாட்டு மேடையில் வைத்து ட்ரம்ப் ஏதாவது வில்லங்கமாக பேசலாம் என்பதையே முன்கூட்டியே ஊகித்தோ என்னவோ அழைப்பு அனுப்பப்பட்ட இந்திய பிரதமர் மோடி எகிப்து சென்று உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை. தமக்கு பதிலாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரையும் அனுப்பவில்லை. வேறு எந்த கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சரையும் அனுப்பவில்லை. பிரதமர் மோடியை பிரதிநிதித்துவப்படுத்த அனுப்பப்பட்டவர் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங். உச்சி மாநாட்டு மேடையில் ட்ரம்புடன் அனைத்து நாடுகளின் தலைவர்களும் இருக்கவில்லை. பிரிட்டிஷ் பிரதமர் போல சில முக்கிய நாடுகளின் தலைவர்கள் மட்டும் மேடையில் காணப்பட்டனர். அவர்களுடன் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் மேடையில் நடுநாயகமாக ட்ரம்புக்கு நேர் பின்னால் நிற்க வைக்கப்பட்டிருந்தார். பாகிஸ்தான் அதி முக்கியத்துவம் வாய்ந்த நாடும் இல்லை. காசா இஸ்ரேல் மோதலுடன் தொடர்புபட்ட நாடும் இல்லை. அப்படி இருந்தும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப்புக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அதைவிட மகா ஆச்சரியம், உலகின் முக்கிய நாடுகளின் தலைவர்கள் உச்சி மாநாட்டு மேடையில் பேச அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் மேடையில் பேச அழைக்கப்பட்டார். ட்ரம்பே அவரை பேச அழைத்தார். அதுவும் ட்ரம்ப் தமது பேச்சின் நடுவே பாகிஸ்தான் பிரதமரை அழைத்து பேச வைத்தார். அதற்கு முன் ட்ரம்ப் தனது பேச்சில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அவரது பெயரை குறிப்பிடாமல் பாராட்டினார். இந்தியா ஒரு சிறந்த நாடு, எனது சிறந்த நண்பர் ஒருவர் அந்த நாட்டின் உச்ச பதவியில் இருக்கிறார் என்று கூறினார். இந்தியாவும் பாகிஸ்தானும் மிகவும் நன்றாக ஒன்றாக வாழும் என்று தான் நினைப்பதாக கூறினார். இந்தியா ஒரு சிறந்த நாடு, எனது சிறந்த நண்பர் ஒருவர் உச்சத்தில் இருக்கிறார். அவர் ஒரு அற்புதமான வேலையை செய்துள்ளார். பாகிஸ்தானும் இந்தியாவும் மிகவும் நன்றாக ஒன்றாக வாழப் போகிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன் என்று ட்ரம்ப் தனது பின்னால் நின்ற பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப்பை பார்த்து சிரித்தபடி கூற அவரும் சிரித்தபடி ஏதோ கூறினார். அதற்கு பின் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப்பையும் அவருக்கு பிடித்த பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனிரையும் பாராட்டிய ட்ரம்ப் தனக்கு பின்னால் திரும்பி பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப்பை பார்த்து, நீங்கள் அதை பற்றி யாராவது பேச விரும்புகிறீர்களா என்று கேட்டார். நீங்கள் என்று என்னிடம் கூறியதை இங்கே மேடையில் கூறுங்கள் என்று பாகிஸ்தான் பிரதமரை கூட்டத்தில் உரையாற்ற அழைத்தார். ஜனாதிபதி ட்ரம்பின் அயராத மற்றும் இடைவிடாத முயற்சிகளுக்கு பின்னர் மத்திய கிழக்கில் அமைதி அடையப்பட்டுள்ளதாக ஷெரீப் கூறினார். அடுத்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரை நிறுத்துவதற்கு ட்ரம்ப் முயற்சித்து போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தியதற்கு ஜனாதிபதி ட்ரம்புக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும். ஜனாதிபதி ட்ரம்பை அமைதிக்கான நோபல் பரிசு பாகிஸ்தான் பரிந்துரை செய்ததாக ஷெஹ்பாஸ் ஷெரீப் கூறினார். தெற்காசியாவில் மட்டுமல்ல, மத்திய கிழக்கிலும் மில்லியன் கணக்கான உயிர்களை காப்பாற்றியதற்காக ட்ரம்பை மீண்டும் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்க விரும்புவதாக ஷெரீப் கூறினார். சமகால வரலாற்றில் இன்று மிக சிறந்த நாட்களில் ஒன்றாகும். ஏனென்றால் ஜனாதிபதி ட்ரம்ப் தலைமையிலான அயராத முயற்சிகளுக்கு பின்னர் அமைதி அடையப்பட்டிருக்கிறது. அவர் உண்மையிலேயே ஒரு அமைதிவாதி. அவருக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று ஷெரீப் எகிப்தில் உலக தலைவர்கள் முன் கூறினார். இந்தியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுத நாடுகள் என்பதை அறிந்து இந்த மனிதர் அந்த 4 நாட்களில் போர் நிறுத்தத்தை செய்யாமல் விட்டிருந்தால் என்ன நடந்தது என்று சொல்லி யாரும் உயிருடன் இருந்திருக்க மாட்டார்கள் என்ற நிலைக்கு போர் அதிகரித்திருக்கும் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் கூறி தமது பேச்சை முடித்தார். மீண்டும் மைக் பிடித்து பேசிய ட்ரம்ப், வாவ், நான் இந்த பாராட்டை எதிர்பார்க்கவில்லை. இதற்கு மேல் நான் வேறு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. வீட்டுக்கு செல்வோம், அனைவரிடமும் நான் விடைபெறுகிறேன் என்று பேச்சை முடித்துக் கொண்டார். காசா போர் நிறுத்தத்திற்கான உச்சி மாநாட்டில் அதில் எந்த சம்பந்தமும் இல்லாத பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப்பை பேச வைத்து அவரது வாயால் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது ட்ரம்ப் தான் என்று உலக தலைவர்கள் முன் கூற வைத்தார் ட்ரம்ப். இது இந்திய நிலைப்பாட்டுக்கு நேர் எதிரானது. பாகிஸ்தானுடனான போர் நிறுத்தம் 3வது தரப்பால் ஏற்படவில்லை என்று இந்தியா வெளிப்படையாக அறிவித்துள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாட்டு ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர் ஜெனரல்கள், அதாவது டிஜிஎம்ஓக்களுக்கு இடையே நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் போர் நிறுத்தம் எட்டப்பட்டது என்பதை இந்தியா தொடர்ந்து நிலைநிறுத்தி வருகின்றது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் உட்பட 7 போர்களை நிறுத்தியதாக ட்ரம்ப் இதுவரை கூறி வந்தார். இப்போது இஸ்ரேல் காசா போரையும் அதில் சேர்த்த பின்னர் அதில் எண்ணிக்கையை இப்போது 8ஆக உயர்த்தியுள்ளார். இங்கு பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேல் தற்காலிகமாக போரை நிறுத்தியுள்ளது, அவ்வளவுதான். அதன் பின் பல விஷயங்கள் இனிமேல் தான் நடக்க வேண்டும். ட்ரம்ப் எகிப்திய ஜனாதிபதி எல்சிசி, துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் மற்றும் கத்தார் எமீர்
தமீம் பின் ஹமாத் அல் தானி ஆகியோர் போர் நிறுத்த ஒப்பந்தம் என்று கூறப்பட்ட ஒரு ஆவணத்தில் கையெழுத்திட்டனர். இருப்பினும் அதன் நகல் வெளியிடப்படவில்லை. ஆவணத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்பது யாருக்கும் தெரியாது. போர் புரிந்தது இஸ்ரேலும் ஹமாஸும். போர் நிறுத்த ஆவணம் கையொப்பமிடப்பட்ட உச்சி மாநாட்டுக்கு இஸ்ரேல் மற்றும் ஹமாஸுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது. அந்த இருதரப்புமே உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை. காசாவில் 10ஆம் தேதி போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது. அமைதி உடன்படிக்கையின்படி ஹமாஸ் குழுவின் பிடியில் இருந்த 20 இஸ்ரேலிய பணிய கைதிகள் நேற்று செஞ்சிலுவை சங்க நிர்வாகிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அவர்கள் காசாவிலிருந்து இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக திரும்பினர். ஹமாஸ் குழுவின் பிடியில் இருந்த 28 பணிய கைதிகள் உயிரிழந்துள்ளனர். அதில் 4 பேரின் உடல்கள் நேற்று செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த 154 ஹமாஸ் இயக்கத்தினர் நேற்று விடுதலை செய்யப்பட்டனர். அவர்கள் செஞ்சிலுவை சங்க நிர்வாகிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அமைதி உடன்பாட்டின்படி விடுவிக்கப்பட்ட 154 ஹமாஸ் இயக்கத்தினர் காசாவில் இருந்து வெளியேற வேண்டும். இதன்படி அவர்கள் காசாவுக்கு அனுப்பப்படாமல் எகிப்துக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். காசா போர் தொடங்கியதிலிருந்து கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட 1700 பாலஸ்தீனியர்களும் விடுவிக்கப்பட்டனர். இஸ்ரேல் சிறையில் இருந்து வெளியே வந்த பல பேருந்துகள் பாலஸ்தீனிய கைதிகளை ஏற்றி சென்றதாக நம்பப்படுகின்றது. அவர்களை வரவேற்க ரமல்லா நகரில் குடும்பத்தினரும் உறவினர்களும் ஆவலுடன் காத்திருந்தனர். இஸ்ரேலுக்கு புறப்படும் முன்பதாக ஏர்போர்ஸ் ஒன்னில் விமானத்தின் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்தம் தொடரும் மேலும் கூறிய அவர், ஜூதர்கள், இஸ்லாமியர்கள் அல்லது அரேபியர்கள் என அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதே எங்கள் குறிக்கோள். காசாவுக்கான அமைதி வாரியம் விரைவில் அமைக்கப்படும் என்றும் கூறினார். அந்த அமைதி வாரியம் தான் அடுத்த பிரச்சனை. அமைதி வாரியத்தின் தலைவர் ட்ரம்ப், அதன் உறுப்பினர்கள் மேற்கு மற்றும் அரபு நாடுகளின் தலைவர்கள். பாலஸ்தீனியர் அல்லாத எவரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஹமாஸ் உறுதியாக அறிவித்து விட்டது. அதற்கு ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார் தெரியவில்லை. எகிப்து செல்வதற்கு முன் ஜனாதிபதி ட்ரம்ப் இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். மகிழ்ச்சி மற்றும் அதிகரித்துள்ள நம்பிக்கையுடன் இந்த நாட்களில் நாங்கள் ஒன்று கொடுக்கிறோம் என்று தனது உரையை தொடங்கினார். மேலும் துப்பாக்கி சத்தங்கள் நின்றுவிட்டன, இந்த பகுதி இப்போது அமைதியாக இருக்கின்றன, எப்போதும் இப்படியே இருக்கும் என்று நம்புவோம் என்றார். ட்ரம்ப் பேசிக் கொண்டிருக்கும் போதே இஸ்ரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாலஸ்தீனத்தை அங்கீகரியுங்கள் என்று எழுதப்பட்டிருந்த காகிதத்தை காட்டினார். உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை வெளியேற்றினர். இதற்கு அவையில் பலத்த எதிர்ப்பு எழுந்தது. இதனால் ட்ரம்பின் உரை சிறிது நேரம் தடைப்பட்டது. சபாநாயகர் அமீர் ஒஹானா உத்தரவு பிறப்பித்த பின்னர் ட்ரம்ப் தனது உரையை தொடர்ந்தார். மீண்டும் உரை தொடர்ந்த அவர் பாலஸ்தீனியம் பற்றி எதுவும் கூறவில்லை. இஸ்ரேல் இப்போது வலிமையாக மாறிவிட்டது என்றார். அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த நிகழ்வையும் ட்ரம்ப் நினைவு கூர்ந்தார். அந்த தாக்குதலை ஹோலோகாஸ்டுக்கு பின்னர் ஜூதர்கள் மீது நடத்தப்பட்ட மிகவும் மோசமான தாக்குதல்களில் ஒன்று என்று விவரித்தார். அந்த 2 சபதங்களில் அமெரிக்கா உங்களுடன் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், இதை ஒருபோதும் மறக்காதீர்கள் என்று கூறி இஸ்ரேலுக்கான அமெரிக்காவின் ஆதரவை தெரிவித்தார். இஸ்ரேலிய மக்களும் பாலஸ்தீனியர்களும் இருந்த வேதனையான கனவு இப்போது முடிந்துவிட்டது என்று அவர் கூறினார். மேலும் இது இப்போது இஸ்ரேலுக்கும் மத்திய கிழக்குக்கும் மிகவும் உற்சாகமான நேரம் என்று பேச்சை முடித்துக் கொண்டார்.